வசந்தும் மெர்ச்சியும் திருமணமாகி 10 ஆண்டுகளாகின்றன. வெளியிலிருந்து பார்த்தால் அவர்கள் ஒரு மாதிரி கிறிஸ்தவ தம்பதி போல தெரிந்தார்கள். ஆனால் அவர்களின் வீட்டுச் சுவர்களுக்குள் ஒரு விதமான அமைதியான போர் நடந்து கொண்டிருந்தது. வசந்தா தன் வேலையிலும் சமூக கௌரவத்திலும் மூழ்கியிருந்தான். மெர்சி தன் தனிமையையும் கசப்பையும் பிள்ளைகளிடம் காட்டிக் கொண்டிருந்தாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு சிறிய விஷயத்திற்காக தொடங்கிய வாக்குவாதம் பெரிய சண்டையாக மாறியது. நமது திருமணத்தில் அன்பு இல்லை மெர்சி, வெறும் சடங்குகள் தான் மிஞ்சியிருக்கிறது என்று வசந்தம் கத்தினான். மெர்சி கண்கள் கலங்க, ஏனென்றால் நாம் கடவுளை நம் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவர் நமக்கு தேவைப்படுகிறார் என்று பதிலளித்தாள். அன்றிரவு வசந்திற்கு தூக்கம் வரவில்லை. அவன் தற்செயலாக தனது பழைய திருமண ஆல்பத்தை திறந்தான். அதில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது. வீட்டை ஒருவன் கட்டுகிறதல்ல, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சங்கீதம் 127:1. அந்த வார்த்தை அவன் இதயத்தை ஊடுருவியது. இத்தனை வருடங்களாக அவன் தன் அறிவாலும் பணத்தாலும் முயற்சியாலும் குடும்பத்தை கட்ட நினைத்தான். ஆனால் அந்த 3வது நூல் கிறிஸ்து அங்கே இல்லை என்பதை உணர்ந்தான். மறுநாள் காலை அவன் மெர்சியிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். ஆனால் அது வெறும் வார்த்தையாக இருக்கவில்லை. அவன் மெர்சியின் கைகளை பிடித்துக் கொண்டு, இன்று முதல் நம் திருமணத்தை மகிமைப்படுத்த ஒரு தீர்மானம் செய்வோம். நம் இருவரில் யார் சரி என்பது முக்கியமல்ல, கிறிஸ்துவிற்கு எது பிடிக்கும் என்பதுதான் முக்கியம் என்றான்.